நண்பா நல்லா இருக்கேன் நண்பா. பார்த்து நாளாச்சு, அதனால தான் சரி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன் ட்ரஸ்ட் மூலமாக. சரி நண்பா. ரொம்ப நாள் பார்த்து நண்பா தான் கொரோனா டைத்துலலாம் ஒரு 2000 ரூபாய் சாப்பாடு கொடுத்தான். சரி நண்பா. சரி இப்போ ட்ரஸ்ட் மூலமாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றதுனால மறுபடியும் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு இப்போ கொஞ்சம் டொனேஷன் வாங்கி ஏதோ இன்றைக்கி முடிஞ்சு ஒரு 10 பேர் பண்ணியிருக்கேன் நண்பா. சரி நண்பா. இது அப்படியே கண்டினியூட்டாக பண்ணுற ஒரு எண்ணம் இருக்குது. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த பக்கம் வர்றப்ப. சரி உனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து வந்துச்சேன்பா. என்னையும் நினைச்சு நீ வந்திருக்க பார்த்தியா, எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. நம்ம ஸ்கூலில் இருந்த வாழ்க்கை அப்படி. ஏன்னா நம்ம என்ன பலரும் முக்கியமில்ல. உடைய சில விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு நம்ம உடம்பு விஷயம்? நம்ம இது திருப்பூரில் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம வந்து போய் பேசுவோமா எப்படிங்களா? சரி போகலாம் வாங்க. வந்து உட்கார முடியுமா? கொஞ்சம் பார்த்து அது நான் கேள்விப்பட்டேன் நண்பா. தமிழ் சொன்னியா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன, அதனால தான் சரி நண்பா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணுறாங்களா? பத்தாவதுக்கு இப்போ மேக்ஸிமம் நம்ம கருத்து வந்து இந்த மக்கள் உழைக்கிறது உணவு கண்டி தான். அந்த உணவு திட்டத்தை நம்ம வந்து ஏழைகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதாவது ட்ரஸ்ட்டில் மூலமாக டெய்லி சாப்பாடு கொடுக்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம நிலப்பட்டிலே பார்த்துருக்கா அந்த ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சாப்பிட்டுப்பாங்கன்னு தெரியாது. இந்த இன்றைக்கெலாம் சாப்பாடு கொடுக்க போகிறோம். இப்போ கவர்மெண்ட்டில் எந்த பணமும் தரப்படுதில்லை. நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வசூல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கூட படித்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு ஸ்பான்சர் வருதோ அதை வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 200 பேர் இருக்காங்க. அந்த 200 பேர்த்தில் கொடுத்த சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு 200 பேருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ நம்ம 10 பேர் கொடுக்குறது 100 பேராக மாறணும்னா அது இந்த இளைஞர் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் நடக்கும். இப்போ நம்ம காலேஜ் பசங்கன்னா நல்ல நிலைமையில் போயிருக்காங்க. அவங்களாம் கம்மியில் ஒரு மாதம் 1,50,000 வாங்குறாங்க. அவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம நிறையா பண்ணலாம். இப்போ நம்ம சாப்பாடு மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை நண்பா. சாப்பாடை தாண்டி மெடிக்கல் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணாமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு மாத்திரை வாங்க காசு இல்லாமலே இருக்காங்க. இப்போ என்னதான் கவர்மெண்ட்டில் ஊசி ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆனால் பேசிக்காக நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் மருத்துவத்துக்கு காசு இல்லாமல் நிறைய பேர். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பெரியமா இருக்காங்க. அவங்களே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1,50,000 பணம் இல்லை. அந்த 1,50,000 அவங்களால பண்ண முடியாதனாலே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்லேயும் சொல்ல முடியல. 1,50,000னால என்னதான் நம்மளுக்கு மருத்துவ முகாம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த சில இடத்துலலாம் ப்ரைவேட்டாக போனோம்னா நம்மளுக்கு 1,00,000 தாங்க 2,00,000 தாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து பேசிக்காக நம்மளால் என்ஜிஓவில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது மெடிக்கலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு என்னன்னா ஸ்பான்சர் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ ஸ்பான்சர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5,000 பசங்க நம்ம எப்படி நம்ம இத்தனை நாளில் பழகிருப்போம். காலேஜ் பசங்க இருக்காங்க, ஸ்கூல் பசங்க, இவங்களாம் சேர்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பன்ஸ் கொடுத்தா நம்ம நிறையா பண்ணலாம். சரி ஓகே, நீ எப்படி நண்பா இருக்கு நண்பா? என்னைய மதித்து என்னை வந்து சாப்பாடு தண்ணி வந்து கொண்டு வந்துட்டேன் நண்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு பழகிருக்கேன் நண்பா. இதுக்கு இருந்தது அதாவது இப்படி என்ன, அதாவது உலகம் வாழ்ந்தாலும் பேசுது, தாழ்ந்தாலும் பேசுது. பணம் இருந்தால் தான் எல்லாமே. அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாம் வர்றாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் வேதனையெல்லாம் சொல்ல முடியாமல் அந்த கடவுள் உங்கள் மூலியமாக கடவுள் உங்களை அமுச்சு விட்டுருக்குறாப்புல. உலகத்தில் எனக்குன்னு சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வரீங்க. இதே மாதிரி எல்லா விதத்துக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்யணும். இல்லை நம்ம அதுக்காண்டி தான் நம்ம டச்சுமாக நிறைய பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும். எல்லாத்துக்கும் யாருக்கும் குறை இருக்கக்கூடாது. ஆனால் ரோட்டோரமாக அந்த மக்களை வந்து அன்றாட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் உதவி பண்ணுங்கள். உலகத்தில் தானம்ன்றது சிறந்தது. அது நீங்கள் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது போதும் நண்பா. உடம்புக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப டயர்டாக ஆர்டிசி முடக்குவாதம் சொன்னாங்க. திருப்பூரில் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஸ்கூலில் நீங்கள் தெரியுமில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க அந்த அளவுக்கு நீ ஓடி விளாண்டு எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஏன் என்னாச்சு? முடக்குவாதம் அந்த கெமிக்கல் சரியாக போய் சரியாக சாப்பிடாம வீட்டில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2016 விட்டு வெளியே வந்தேன். ஜாயிண்ட் ரொம்ப டேமேஜ் ஆகி ஃபுல்லாக அங்கே பார்த்தியா இப்படி இருந்தால் விற்கும். இப்படி என்னால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு வேலை வட்டி பண்ண முடியாது. எந்த சாதாரண ஒரு மனுஷன் பார்க்குற வேலையே பண்ண முடியாது. எந்த வேலைக்கும் போக முடியாது என்னால். அதாவது எனக்கு வந்து இந்த மெடிசன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ரெகுலராக. இந்த மெடிசன் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக நடக்க முடியும். என்னோடய வேலைகளை கரெக்டாக என்னோடய அந்த காலை கடன் அந்த இதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ஆள் என்னை தூக்கிட்டு விட்டு போகணும், கொண்டு வரணும். அதுவே ரொம்ப சிரமமாக இருக்குது. என்னையே கூட பசங்க இப்போ கூட நிறைய இருப்பாங்க, யாருமே இல்லையே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தேன், கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன், வெள்ளஞ்சொல்ல மாதிரி தான் நல்லா பணம் இருந்தது. இப்போ என்கிட்ட எந்த வசதியும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன். வீடுலாம் ரொம்ப இதாக இருக்கேன்பா. இந்த வீடு இருந்துச்சு எனக்குன்னு, அந்த வீடு இதே இருக்கிறேன். இந்த வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ஏதோ
ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் ஒரு மூலியத்தில் வந்து எனக்கு சரி பண்ணி விடுவாருண்டு. இப்போ மற்றவங்க யாருமே ஆதரவுக்கு யாருமே இல்லை. நீங்கள் மெடிக்கல் செலவுக்கு எவ்வளோ நண்பா தேவைப்படுது? எனக்கு மாத்திரை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதம் வந்து ஒரு 4 ரூபா தேவைப்படுது. சரி நண்பா. மாத்திரை தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பொய் சொல்லலை, அந்த சூரியன் பகவானுக்கு நேராக சொல்கிறேன். மாத்திரை தான் என் உடம்பே ஓடிக்கிட்டு இருக்குது. ப்ரெஷர் சுகர் மாதிரி எனக்கு லைஃப் ஃபுல்லாக அந்த ரெகுலராக ஃபாலோ பண்ண அந்த மாத்திரை ஊசி போட்டாத்தான் என்னால் கரெக்டாக இருக்க முடியும். ஏதோ அடுத்தவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்காம என்னளவாக கைகள் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு மாத்திரைக்கு தான் எனக்கு காசு வேணும். இப்போ வேறு ஏதாவது மெடிக்கல் மாதிரி இப்போ வேறு ஏதாவது ஆஸ்பத்திரியில் போனாலும் குணப்படுத்த முடியுமா இதை? இல்லை நானும் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன். வேலம்மா மெடிக்கல் காலேஜில் 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மாத்திரை சாப்பிட்டுட்டே வர சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணால் 23 வயசில் ஒரு சர்ஜரி பண்ணணும், அப்புறம் 30 வயசில் ஒரு சர்ஜரி பண்ணணும்னாங்க. ஜாயிண்டில் மூட் ஆப்ரேஷன் பண்ணாதே கொஞ்சம் இது பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் பணம் கேட்டாங்க காப்பீடு திட்டம் வச்சு. அப்போ வந்து என்கிட்ட காப்பீடு திட்டம் இல்லை, பணம் வசதியும் இல்லை. இல்லை இப்போ காப்பீடு திட்டத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ண சப்போர்ட் பண்ணாலும் பண்ணிடலாமா? பண்ணலாம்னா இப்போ வந்து சுச்சுவேஷனு எனக்கு எழுப்பு யாரும் இல்லை. சரி நண்பா, அதாவது இப்போதைக்கு உனக்கு மாதம் வந்து மெடிக்கல் செலவுக்கு 3000 ரூபா தேவைப்படுதுன்ற. ஆமாம், 3 ரூபா 4 ரூபா ஒன்றும் பிரச்சனை. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஐடி லெவலில் பார்க்குற பசங்க, காலேஜ் முடிச்சு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, நம்ம அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, எல்லா விதத்தையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பேசுகிறேன். ஆல்ரெடி இப்போ அவங்க தான் டொனேஷன் கொடுத்து நம்மளுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு கொடுத்துரு. மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் அவங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன். அவங்க வந்து மாதம் வந்து எவ்வளோ பண்ண முடியும்னு கேட்பான். கண்டிப்பாக உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிடலாம். அதே மாதிரி சர்ஜரி பண்ணால் நல்லா ஆகுமா அப்படின்றதையும் நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அடுத்து வந்து உணவு தாண்டி நம்ம மெடிக்கலுக்கும் போகிறோம். எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வர அந்த ஆடியன்ஸ், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்தே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஆடியன்ஸ் அதிகப்படுத்திட்டு இருக்கான். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்பான்சர் வருதோ அந்த அளவுக்கு நிறையா பண்ணானே. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க, நம்பிக்கை இருக்குது. கடவுள் வருவார், இந்த மூலியத்தில் தான் வருவான்னு சொன்னால் உங்களை மூலியத்தில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க கடவுள். நீங்கள் 4 பேருக்கு நல்லதை செஞ்சால் அது எனக்கு போதும் நண்பா. இல்லை நண்பா, அது நீங்கள் நல்லா இருக்கும். 4 பேருக்கு மக்களுக்கு வந்து நல்லதை செஞ்சதுக்கு பண்ணலாம். நான் கேள்விப்பட்டனால தான் தமிழ் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கூட படித்த ஒரு பையன் இந்த மாதிரி ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன். நானும் ரொம்ப நாளாக பார்க்க நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வீடு வேறு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சா ஒழுகிட்டு இருக்கு நண்பா. இது கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு ட்ரஸ்ட் மூலமாக சொல்லி ஒரு சீட்டு போட்டு ஏதோ எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம் நண்பா. நண்பா, அதாவது நீ உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லு. நானே நம்மளுடைய பசங்க எல்லா விதத்தையும் பேசுகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். உன்னுடைய மெடிக்கலுக்கு நான் பசங்கிட்ட பேசிடுறேன். மாதம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. இந்த மாதத்தில் எனக்கு மெடிசன் வாங்குறதுக்கு பணம் இல்லை. சரி நண்பா, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன், யாரும் உதவி பண்ணல, முடியலன்ட்டாங்க. கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட நண்பர்கிட்ட பேசி உனக்கு மாதம் ஒரு நல்ல அமௌண்ட் வர மாதிரி நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி உனக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லு. இன்னும் நம்ம ட்ரஸ்ட்டை வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்காண்டி தான் நாங்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ காலேஜ் பசங்க எல்லாத்திட்டையுமே அவங்க கொஞ்சம் மனம் இறங்கி உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாமே நடந்துடும். இப்போ நம்ம வீடு கட்டி தர்றதுலேருந்து மெடிக்கல், உணவு, வீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், கொடைக்கானல். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தார்பயிலில் இருந்தாங்க. எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இளைஞர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா நல்லா செம்மையாகவே கொண்டு போயிடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்ப ட்ரஸ்ட் மூலமாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் ஸ்பான்சர் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ மறுபடியும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உனக்கு மெடிக்கல் விஷயத்தை ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி விஷயம் எப்படின்னு பேசுவோம். ரெண்டாவது இந்த வீடு விஷயத்துக்கு கலெக்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ஜிஓ மூலமாக நிறைய பண்ணலாம். வெயிட் பண்ணு. நான் எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் உனக்கு டொனேஷன் வாங்கி மாதம் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக என்ன பண்ண முடியுமோ அதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்குறதுக்கு ஒரு சில பேர் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து உண்மையாக தானே பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். நீ வெயிட் பண்ணு. ஆண்டு வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எதாவது நல்லது. சரி நண்பா, எனக்கு மாத்திரை சிலைக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க நண்பா. அது போதும். இல்லை நம்ம படித்தது நம்ம அந்த அளவுக்கு பழகிருக்கேன். கவலைப்படாத. நம்ம வந்து எப்படியாவது உனக்கு மருத்துவ செலவுக்கு உனக்கு சர்ஜரிலேருந்து வீடுலேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட் மூலம் பண்ணித்தரோம். நம்ம பசங்க தான் மேக்ஸிமம் நம்ம கூட படித்த பசங்களே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்டே நான் பேசுகிறேன். காலேஜ் பசங்க எல்லாத்தையும் பேசி எப்படியாவது உனக்கு நல்லது பண்ணுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாது. ஓகே நண்பா. அறம் ட்ரஸ்ட் மூலமாக நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். அறம் ட்ரஸ்ட்டுக்கு நீ கவலைப்படாத. ஓகே நண்பா. சரி நண்பா. சரி நண்பா, நம்ம பார்ப்போம். சரி நண்பா.